அப்பொழுதுதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை சொன்னார்கள். ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ர வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பே, எனக்கு சோதனை என்னை தொட்டு விட்டது, என்னை நீ மன்னித்து விடுவாயாக, என் மீது நீ இரக்கப்படுவாயாக, நீ ரஹ்மத்து செய்வதிலே மிக கிருபையாளன் என்பதாக இந்த துஆவை அவர்கள் செய்ததற்கு பின்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களிடத்திலே சுஜூதிலே விழுந்தார்கள். எனக்கு நீ உதவி செய்யாவிட்டால், எனக்கு நோயை நீ சிஃபாவாக விட்டால் நான் சஜிதாவிலிருந்து எழமாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே பிடிவாதமாக சஜிதாவிலே இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களின் நோயை போக்கினான். நோயை மட்டும் போக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தொடர்பை அவர்கள் தொடர்ந்து வைத்திருந்தார்கள். நோய் அதிகமாக வந்தாலும், கடுமையான நோய்கள் வந்தாலும் அல்லாஹுவை விட்டும் தொடர்புகளை நாம் துண்டித்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் செல்போனை நாம் தொழுகை நேரங்களில் கூட துண்டிப்பதில்லை. எல்லா நேரங்களிலும் செல்போனோடு தொடர்பு கொண்டிருக்கிற நாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு சிரமங்கள் வந்தும், மனைவி, மக்கள், சொத்து சுகங்கள் எல்லாம் அவர்களை விட்டு, தோட்டம் துறவுகள் எல்லாம் அவர்களை விட்டு போனதற்கு பின்னாலும் ரப்பின் மீதே அவர்கள் தொடர்பு வைத்திருந்தார்கள். அல்லாஹுவின் தொடர்போடு இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை கடைசியாக அவர்களுக்கு இந்த துஆவை ஏற்றுக்கொண்டு சஜிதாவிலே அல்லாஹுவிடத்தில் பிடிவாதமாக இன்னி மஸ்ஸனிய துர்ர வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், என்னை இடையூறு தொற்றுவிட்டது, என்னை நீ கிருபை செய்யாவிட்டால் நான் நிச்சயமாக சஜிதாவிலிருந்து எழமாட்டேன், நீ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு கிருபை செய்வாயாக என்று அல்லாஹுவிடத்திலே புலம்பினார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்தான். அவர்களின் பாவங்களை போக்கினான், அவர்களின் நோய்களை போக்கினான். அல்லாஹு போக்கியதற்கு பின்னால் அவர்கள் ஏழையாக இருந்த ஏழ்மைத்தனத்தை அல்லாஹு போக்கிவிட்டு அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 2 தோட்டங்களை கொடுத்தான். ஒரு தோட்டம் தங்க தோட்டம், இன்னொரு தோட்டம் வெள்ளி தோட்டத்தை கொடுத்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முகங்கள் எல்லாம் மாறினது. அவர்கள் வயதாகி போன கிழவனை போன்று ஆனவர்கள் வயது வாலிபனை போன்று மாறினார்கள். வாலிபனாக மாறி போனார்கள். ஒரு நாள் குளித்து விட்டு அவர்கள் தோட்டத்திற்கு வந்தார்கள். வருகின்ற நேரத்திலே தங்க தோட்டத்திலே தங்க வெட்டுக்கிளி ஒன்று பறந்து வந்து விழுந்தது. உடனே அந்த வெட்டுக்கிளியை பிடிப்பதற்காக வேண்டி வேகமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடி போய் அந்த தங்க வெட்டுக்கிளியை பிடித்தார்கள். பிடித்த உடனே அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்டான், யா அய்யூப் அபலம் அகனைத்துக அன் ஹாதா, உன்னை நான் செல்வந்தனாக ஆக்க